டிசம்பர் 6 அன்னைக்கு நைட்டு அரௌண்ட் 12 மணிக்கு பாத்தீங்கன்னா கோவால இருக்கக்கூடிய ஒரு நைட் கிளப்ல ஒரு பயங்கரமான ஃபயர் ஆக்சிடென்ட். ஸோ அதுல கிட்டத்தட்ட 25 பேர் இறந்திருக்காங்க. பட் ஆனா அந்த ஆக்சிடென்ட்ல இப்போ ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 25 பேர் இறந்ததுல 3 பேர் மட்டும்தான் தீ காயத்தினால இறந்திருக்காங்க. ரிமைனிங் 22 பேர் பாத்தீங்கன்னா சஃபோகேஷனால, அதால மூச்சு விட முடியாம மூச்சு திணறனால இறந்திருக்காங்க. அதாவது ஒரு இடத்துல தீ பிடிக்குது அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்த விட்டு வெளியே வரக்கான வெளியே பார்ப்போம். அப்படி வெளியே வர முடியல அப்படின்னா அடுத்தது அங்கேயே ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்க முடியுமா அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்படி பாதி பேர் வெளியே வரக்கு முயற்சி பண்றாங்க. அப்படி வெளியே வரக்கு முயற்சி பண்றப்போ வெளியே வர்றதுக்கு ஒரு ப்ராப்பரான எக்ஸிட் பாயிண்ட் கிடையாது, எமர்ஜென்சி எக்ஸிட் இல்ல. ஸோ அவங்களால வெளியே வர முடியல. அப்படி உள்ளே இருந்தவங்களுக்கு ப்ராப்பரான வென்டிலேஷன் கிடையாது, ஒரு ஏர் சர்க்குலேஷன் இல்லை, அவங்களால மூச்சு விட முடியல. பிளஸ் ஒரு கவர்மெண்ட் ப்ரோட்டோகாலான ஒரு பேசிக் ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் கூட கிடையாது அந்த நைட் கிளப் அந்த ரெஸ்டாரண்ட்ல. ஸோ அதனால அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ஸோ கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டவர் பார்த்தீங்கன்னா வெறும் சஃபோகேஷனால மூச்சு விட முடியாம அந்த மூச்சு திணறல்னால அந்த புகை மூட்டத்திலேயே இறந்திருக்காங்க. ஒரு 3-4 பேர் தான் பார்த்தீங்கன்னா தீ காயத்தினால தீ பிடிச்சி இறந்திருக்காங்க. ஸோ இந்த நிலைமையெல்லாம் கிட்டத்தட்ட உடனே ஃபயர் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ் அவங்க தீயை அணைச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா அந்த தீயை கம்ப்ளீட்டா அணைச்சிட்டாங்க. பட் ஏர்லி மார்னிங் அங்க இருக்கக்கூடிய பாடிஸ் எல்லாம் ரெக்கவர் பண்றப்போ அரௌண்ட் 25 பீப்புள் இறந்திருக்காங்க அப்படிங்கறது இப்ப போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அப்படி அந்த நைட் கிளப்ல என்னதான் நடந்துச்சு, இதுக்கு காரணம் யார்? ஏன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்ல இருந்து அந்த நைட் கிளப்போட ஓனர் வரைக்கும் எல்லாருக்கு மேலேயும் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி என்னதான் நடந்துச்சு அந்த நைட் கிளப்ல, இதுக்கு உண்மையான காரணம் தான் யாரு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். திஸ் இஸ் ஜிகே பைட்ஸ். நான் உங்க ஜிகே. கோவா அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். நம்ம எல்லாத்துக்குமே எடுத்துக்கணும், ஸ்கூல் படிக்கிறப்ப காலேஜ் படிக்கிறப்ப இருக்கட்டும், எங்க டூர் போனோம் அப்படின்னா கோவாக்கு போகலாம் அப்படிங்கிறது நமக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கோவா ஒரு பயங்கரமான ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன். இந்தியால மட்டும் இல்ல, அப்ராட்ல இருந்து ஃபாரினர்ஸ் கூட நிறைய விசிட் பண்ணக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் தான் கோவா. அப்படி இருக்கக்கூடிய கோவாவோட கேபிட்டல் பனாஜில இருந்து ஒரு 10 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய ஊர் தான் அர்போரா. இந்த ஊர்ல தான் இந்த நைட் கிளப் இருக்கு. இந்த நைட் கிளப் பேரு பிர்ச். இது ரோமியோ லேன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கம்பெனிக்கு கீழே வருது. ஏன்னா அவங்க கிட்ட நிறைய கிளப்ஸ் இருக்கு, கோவாலேயே நிறைய கிளப்ஸ் வச்சிருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த கிளப் தான் இந்த பிர்ச் அப்படிங்கிற இந்த ஒரு நைட் கிளப். அர்போரா அப்படிங்கிற இந்த இடத்துல இது இருக்கு. அந்த கிளப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா காசான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ரிகல்ச்சர் ஏரியா. அதாவது சுத்தி பாத்தீங்கன்னா அந்த இது தண்ணி இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த ரிவர், அந்த ரிவருடைய பேக் வாட்டர்ஸ். ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அக்வாகல்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த எறா வளர்க்கறது, ஸோ அந்த மாதிரியான அக்வாகல்ச்சர் பிளஸ் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த பில்டிங்க்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் கொடுத்ததே முதல்ல தப்பு அப்படின்னு என்விரான்மெண்டலிஸ்ட் சொல்றாங்க. அதாவது அந்த லேண்டை அக்ரிகல்ச்சரல் பர்பஸஸ்க்கு தவிர வேற எந்த பர்பஸ்க்கும் பயன்படுத்தக்கூடாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எப்படி நீங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னு என்விரான்மெண்டலிஸ்ட் கேள்வி கேட்கிறாங்க. அப்படிதான் சரி பர்மிஷன் கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் இங்க பில்டிங்கே கட்டிட்டாங்க. இப்போ அது ஒரு பப்ளிக் பிளேஸா, ஒரு காமனா ஒரு கிளப் ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி ஓபன் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு எப்படி நீங்க லைசன்ஸ் கொடுத்தீங்க, அங்க ஒரு ப்ராப்பரான சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கா, ப்ராப்பரான என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்ஸ் இருக்கா, எமர்ஜென்சி எக்ஸிட்ஸ் இருக்கா, சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் இருக்கா, ஃபயர் சேஃப்டி மெஷர்ஸ் ப்ராப்பரா ஃபாலோ பண்றாங்களா அப்படிங்கிறது எதையுமே பார்க்காம எப்படி நீங்க அந்த ஒரு கிளப்புக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்க லைசன்ஸ் கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் அந்த கிளப்புக்கு பாத்தீங்கன்னா ஃபயர் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்ஓசி வாங்கணும். அந்த என்ஓசி அவங்க கிட்ட இல்ல, அது இப்பதான் ரெனியூலுக்காக அப்ளை பண்ணிருக்காங்க, அது இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. பிளஸ் ரீசெண்டா அந்த ஒரு கிளப்புக்கு டெமாலிஷன் நோட்டீஸ், அதாவது கவர்மெண்ட்ல இருந்து டெமாலிஷன் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. அந்த இடம் ப்ராப்பரான இடம் கிடையாது, அந்த பில்டிங் ப்ராப்பரா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல, ப்ராப்பரான சேஃப்டி மெஷர்ஸ் இல்ல, ஒண்ணுமே உருப்படியா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்கை நீங்க இடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெமாலிஷன் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு இவங்க அந்த கிளப்போட அபிஷியல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்டே வாங்கி அதை இப்போ கன்யூஸா இந்த இதை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில அந்த இடத்துக்கு பர்மிஷன், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பர்மிஷன் கொடுத்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ல இருந்து, அதுக்கப்புறமா இந்த கிளப் நடத்துக்கு லைசன்ஸ் கொடுத்த ஆஃபீஸர் பிளஸ் இந்த ஃபயர் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு யாரெல்லாம் அதுக்கு காரணமா இவங்க எல்லா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுமே இப்போ கிட்டத்தட்ட 4 பேர்த்த இப்போ சிஎம் பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ அவங்க எல்லாத்தையும் வேலை விட்டு தூக்கியிருக்காங்க. பிளஸ் அந்த இடத்துக்கு அப்படி தீ பிடிச்சி எரியுது. உடனே அதை காப்பாத்துறதுக்காக போலீஸ் பாத்தீங்கன்னா போலீஸ்க்கும் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கால் பண்றாங்க. அவங்க அந்த இடத்துக்கு வராங்க. ஆனா அவங்களால அந்த பில்டிங்க்கு கிட்டையே போக முடியல. ஒரு 400 மீட்டருக்கு முன்னாடியே அந்த ஃபயர் சர்வீஸ் இன்ஜினை நிறுத்திடுறாங்க. காரணம், அந்த அந்த பில்டிங்க்கு நம்ம போகணும் அப்படின்னா அது இடையில ஒரு ஆறு மாதிரி போயிட்டு இருக்கு, குளம் மாதிரி, அதை தாண்டி தான் போகணும். அந்த குளத்து மேல பாத்தீங்கன்னா ஒரு குட்டியோடு ஒரு பாலம் கட்டியிருக்காங்க, ஒரு ஒத்தையடி பாலம் மாதிரி.
நம்ம ஒருத்தர் ஒரு 2 பேர் இப்ப நம்ம நடந்து போறோம்னா அந்த பக்கம் இருந்து இன்னொருத்தங்க இந்த பக்கம் வர முடியாது. ஒரு 2 வீலர் தான் வர முடியும். ஒருத்தர் போறாங்கன்னா அந்த பக்கம் இருந்து வரீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி ஒரு குட்டியோடு ஒரு குறுகிய ஒரு பாலம் மாதிரி இருக்கு. அதுல தான் அந்த பில்டிங்க்கு போகணும், இந்த மெயின் ரோட்ல இருந்து வரணும். ஸோ அப்படி இருக்கிறதுனால அந்த ஃபயர் சர்வீஸ் அந்த இன்ஜின் வண்டி பெருசா இருக்கும் இல்லையா, அந்த வண்டி பாத்தீங்கன்னா அந்த பில்டிங்க்கு போயிட்டு கிட்ட போய் நின்று தீ அணைக்கிறேன், கிட்ட கொண்டு போய் நிறுத்த முடியாது. அதனால கிட்டத்தட்ட 400 மீட்டர் தள்ளியே இந்த ஃபயர் இன்ஜின் வண்டியை நிறுத்திட்டு அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஃபயர் ஃபைட்டர்ஸ் அங்கிருந்து தீயை அணைக்க முயற்சி பண்ணி கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த தீயை அணைச்சிருக்காங்க. தீயை அணைச்சு விடிய காலை ஆயிருச்சு. அதுக்கப்புறமா போயிட்டு அங்க இருக்கக்கூடிய இந்த இடத்துல சுத்தம் பண்ணிட்டு போய் பாக்குறப்ப கிட்டத்தட்ட 25 பாடிஸ் ரெக்கவர் பண்ணிருக்காங்க. அதுல 21 பேர் பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டல்ல அந்த கிளப்ல வேலை பார்த்த எம்ப்ளாயீஸ், மீதி 4 பேர் டூரிஸ்ட். அந்த 4 பேர் பாத்தீங்கன்னா டெல்லியை சேர்ந்த ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் டூரிஸ்ட் எல்லாருமே பாத்தீங்கன்னா அங்கிருந்து தப்பிச்சிட்டாங்க. எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாநிலம் சேர்ந்தவங்க. ஜார்க்கண்ட், உத்தரகாண்ட், வெஸ்ட் பெங்கால், நேபாள்னு சொல்லிட்டு எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அங்க வேலைக்காக வந்திருக்காங்க. பட் இந்த ஃபயருக்கான ஒரு காஸ் என்ன, காஸ் ஆஃப் த ஃபயர் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஸ்பார்க். அதாவது அந்த நைட் கிளப்ல நைட்டு எலக்ட்ரிக் ஃபயர் கிரேக்கர்ஸ் வச்சு ஒரு ஷோ நடத்திருக்காங்க. இப்போ நம்ம ஊர்ல எப்படி நம்ம தீ பத்து வச்சு பட்டாசு வெடிக்கிறோம், அது மாதிரி எலக்ட்ரிக் கிரேக்கர்ஸ் இருக்கு. ஸோ அதை வச்சு எலக்ட்ரிக் ஃபயர் கிரேக்கர் மூலமா ஒரு ஷோ நடத்திருக்காங்க. பட் அதை நடத்தி முடிச்சுட்டு அந்த ஸ்பார்க்ல ஒரு இடத்துல தீ பிடிச்சிருக்கு. ஆனா அந்த தீ பிடிச்சதையே கவனிக்காம இவங்க ஷோவை கன்டினியூ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த எலக்ட்ரிக் ஷோ முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அந்த டான்ஸ் ஷோ போகுது. ஒரு பெண் ஒரு லேடி பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு, மெஹபூபா அப்படிங்கிற பாட்டு போட்டு ஆடிட்டு இருக்காங்க. எல்லாரும் அதை ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. யாருமே தீ பிடிச்சதே கவனிக்கல. சோசியல் மீடியால கூட அந்த வீடியோ பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதான் அந்த டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. மேல அந்த ரூஃப்ல பாத்தீங்கன்னா தீ பிடிச்சி எரியுது. அந்த தீ பிடிச்சி துகள் உழுகுது. அதான் அந்த மியூசிக் வாசிக்கிற ஒருத்தர் பாக்குறாரு. பார்த்துட்டு அந்த மேல தீ பிடிக்குதுன்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற மியூசிக் எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் நவுத்துறாரு. ஸோ அந்த சமயத்திலே தீன்னு எச்சா பரவிடுது. அங்க இருக்கவங்க எல்லாமே ரன் சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. தீ எச்சா பரவருக்கு என்ன இன்னும் இந்த ஒரு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பனை இலை. நம்ம திரும்ப பனை மரத்தோட அந்த ஓலை இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த பனை ஓலையில டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க ஒரு டெம்பரரியா. அந்த ஒரு ஈவெண்ட்டுக்காக அந்த கிளப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா பனை ஓலையில டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க. அது இந்த ஒரு ஃபயருக்கு ஒரு பாசிட்டிவா அமைஞ்சிருது. அதனால தீ பயங்கரமா பிடிச்சி சீக்கிரமா பரவ ஆரம்பிக்குது. அப்போ பாதி பேர் வெளியே போறதுக்கு முயற்சி பண்றாங்க, பாதி பேர் கீழே இருக்கக்கூடிய பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. பேஸ்மெண்ட்ல கிச்சன் இருக்கு. அங்க போனா அங்கிருந்து வெளியே போறதுக்கு எந்த ஒரு வழியுமே இல்லை. மூச்சு விடுற கூட அங்க ப்ராப்பரான ஒரு வென்டிலேஷன் கிடையாது, ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் கிடையாது, ஒண்ணுமே இல்லை. அங்கிருந்த எம்ப்ளாயிஸோட சேர்ந்து இந்த ஃபேமிலியும் சேர்ந்து கிட்டத்தட்ட 25 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஸோ இதுதான் இந்த கோவா நைட் கிளப்ல நடந்த ஒரு கம்ப்ளீட்டான இன்சிடென்ட். ஸோ இந்த இன்சிடென்ட்டுக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ சிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த கமிட்டி அந்த இன்வெஸ்டிகேஷனை முடிச்சு 1 வீக்ல எங்களுக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த ரோமியோ லேன் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா நைட் கிளப்பையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பரான சேஃப்டி ரெகுலேஷன்ஸ் அண்ட் ஆடிட்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் இதுக்கப்புறம் அந்த கோவால இருக்கக்கூடிய எல்லா கிளப்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், நைட் கிளப்ஸ் எல்லாத்துலயுமே ஒரு ஆடிட் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்றாங்க. எல்லாமே ப்ராப்பரா இருக்கா, சேஃப்டி மெஷர்ஸ், ரெகுலேஷன்ஸ், ஃபயர் சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற அந்த ஒரு ஆடிட்டை முடிச்சு அதுக்கப்புறம் தான் நீங்க திருப்பி கன்யூஸா ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாத்தீங்கன்னா அந்த இறந்த அந்த 25 பர்சன்ஸ்க்கு பெர் ஹெட் பாத்தீங்கன்னா 5 lakhs நாங்க கொடுக்குறோம் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்க 2 lakhs கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜூர் ஆன டூரிஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 50,000 நாங்க கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் 50,000, சென்ட்ரல் கவர்மெண்ட் 50,000 கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒரு உயிரோட மதிப்பு அப்படிங்கிறது கிடையாது. பட் கவர்மெண்ட் ஒரு காம்பன்சேஷனா இதை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 1 வீக் இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி அவங்களோட கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷனை முடிச்சு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாதான் இன்னமும் டீட்டெயில்டா அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியும். ஏன்னா இனிஷியலா பாத்தீங்கன்னா எல்லாருமே அங்க சிலிண்டர் வெடிக்கிற சத்தம் கேட்டதுனால பக்கத்துல இருக்கிறவங்களுக்குலாம் சிலிண்டர் வெடிச்சுதான் தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டாங்க. பட் ஆனா அது கிடையாது. சிலிண்டர் பேஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய கிச்சன்ல இருக்கு. பட் ஃபயர் ஃபர்ஸ்ட் ஏற்பட்டது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய டான்ஸ் ஃப்ளோர்ல. அங்க அந்த ஃபயர் கிரேக்கர்ஸ் மூலமா அந்த எலக்ட்ரிக் ஃபயர் கிரேக்கர்ஸ்ல அந்த ஷோ நடத்துறப்போதான் அந்த ஸ்பார்க் நல்லா அந்த தீ பிடிச்சிருக்கு. பிளஸ் அந்த இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா பனை ஓலையில டெக்கரேட் பண்ணிருக்கனால ஈஸியா தீ பிடிச்சிருச்சு, ஈஸியா பரவிருச்சு. அப்படி அந்த தீ கீழே வந்ததுக்கு அப்புறம் கீழே சிலிண்டர்லாம் இருக்கனால சிலிண்டரும் சேர்ந்து வெடிச்சிருச்சு. ஆனா இந்த தீ விபத்துக்கு ஒரு காரணம், சோர்ஸ் சிலிண்டர் கிடையாது, அந்த ஒரு அந்த எலக்ட்ரிக் ஃபயர் கிரேக்கரால அவங்க பண்ண அந்த ஷோ தான். ஸோ இதனால இப்ப அந்த கிளப்போட ஓனருக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க, அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணிருக்காங்க, பிளஸ் அந்த அஃபீஷியல்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பிளஸ் கவர்மெண்ட் ஆஃப்
பிளஸ் கவர்மெண்ட் இதுக்கு ப்ராப்பரான ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தி நாங்க கண்டிப்பா இதுக்கு ஸ்டெப் எடுப்போம் அப்படின்னு அஷ்யூர் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் கிளப் ஒரு சின்ன சின்ன ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் அண்ட் ப்ரிகாஷன்ஸ் கூட இல்லாம கிட்டத்தட்ட 1.5 வருஷமா இந்த கிளப் இருக்கு, நடத்திட்டு இருக்காங்க. ப்ராப்பரான லைசன்ஸ், சேஃப்டி மெஷர்ஸ், என்ஓசி எதுவுமே இல்லாம எப்படி அவங்கனால இவ்வளவு நாள் அந்த கிளப் நடத்த முடிஞ்சது? அப்படி நடத்தினது மட்டும் இல்லாம இப்போ அந்த கிளப் அதோட விளைவா 25 பேர் உயிரையும் இழந்திருக்காங்க இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸோட நெக்லிஜென்ஸ் பிளஸ் ஹியூமன் நெக்லிஜென்ஸ்னால இன்னொரு இன்சிடென்ட் நடக்காம இருக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு சின்ன கம்பெனி வச்சிருக்கலாம், ஒரு சின்ன வேர் ஹவுஸ் வச்சிருக்கலாம், ஒரு குடோன் வச்சிருக்கலாம், எவ்வளவு சின்ன இடமா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு கவர்மெண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி ப்ராப்பரான சேஃப்டி மெஷர்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் அப்படிங்கிறது வாங்கி வைங்க. பக்கத்துல மணல், அந்த பக்கெட்ல பிடிச்சிருப்பாங்க மணல், தண்ணி, ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். ஸோ ரூல்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. பட் இது எல்லாமே நம்மளுடைய ஒரு சேஃப்டிக்காக மட்டும்தான். ஸ்டே அப்டேட்டட் வித் ஜிகே பைட்ஸ்.